ஜெயமுள்ள வாழ்க்கை ஒளி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டிசம்பர் மாதம் 2024 வாக்குத்தத்தம் என்னென்று சொன்னால் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அவனிடத்தில் வாஞ்சியார்க்கபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பேன் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் ஒரு வாஞ்சி இருக்கிறது. ஒரு சிலருக்கு படித்த டாக்டராக வேண்டும் என்பது வாஞ்சி இருக்கிறது, இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று வாஞ்சி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விளையாட்டில் பெரிய ஆளாக வேண்டும் ஒரு வாஞ்சி இருக்கிறது. ஒரு சிலருக்கு தொழில் செய்து பெரிய ஆளாக வேண்டும் சொல்லி வாஞ்சி இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வாஞ்சி இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலருக்கு பாவமான காரியங்களே வாஞ்சி இருக்கிறது. டிவி பார்ப்பது, சினிமா பார்ப்பது, நாடகம் பார்ப்பது, அது மாதிரி காமெடி பார்ப்பது, ஃபோனில் கேம் விளையாடுவது, பல காரியங்களே ஒரே வாஞ்சியாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளை அதிலே ஓடிவிட்டு வெளியே வர முடியவில்லை. பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். பாவமான காரியங்களை பிசாசானவன் சிறைப்பிடித்திருக்கிறான். அப்போ இயேசுவின் மேல், வசனத்தின் மேல் நாம் தாகமுள்ளவர்களாய் வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது பாவத்தின் காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுவிப்பார். அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்தார். வேதம் சொல்கிறது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெறுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்கிறது. அப்போ நம்முடைய பாவமான காரியங்களிலிருந்து விடுதலை பெற முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பாவத்திலிருந்து விடுதலைப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலைப்படுகிறவர். அது மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து விடுதலைப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். துக்கத்திலிருந்து விடுதலைப்படுகிறவர். யோவான் 5 சொல்லப்படுகிறது, 38 வருஷம் வியாதியில் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். பெஸ்தா படத்தில் கோடர்கள் சாப்பாடு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தில் தேவதன் கலக்கப்படும் போது யார் முந்தி இறங்குறாங்களோ தேவதன் கலக்கப்படும் பொழுது அது எப்பேற்பட்ட வியாதி அர்த்தம் என்ன பண்ணலாம், சொஸ்தமாக வேண்டும்னு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே 14ஆம் சொல்கிறது, பின்பு இயேசு அவன் தேவாலயத்துக்கு கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதுவே கேடானது என்று உனக்கு வராபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி 1ஆம் சொல்கிறது. பாவத்திலிருந்து எல்லாவற்றையும் 38 வருஷம் படித்திருந்த மனிதனை என்ன பண்ணாரா, சுத்தமாக மாதிரி பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அந்த மனிதனை தெய்வ சமாளத்தினாக நிரப்பார். வேதம் சொல்கிறது, தேவாலயத்தை அவனை கண்டு, இதோ நீ சொஸ்தமானா அதிக கேடானது என்று உனக்கு வராபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய, நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஜெப கொடுத்துக்கு போகிறேன், அப்படி போய் கொண்டு வந்தாலும் ஒரு சில நேரங்களிலே பிசாசு அவங்களை ஆளும் பொழுது குடிப்பழக்கத்துக்கு அடிமாகிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை அவர்கள் என்ன பண்ணாங்களாம், செய்து வருகிறார்கள். நம்மளை அறியாமல் என்ன பண்ணுறோம், பிசாசன் பாவ சுபாவங்களை கொண்டு வந்து மூழ்கடித்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, சினிமா, நாடகம் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து பிசாசன் மூழ்கடித்து விடுகிறான். பாவ சுபாவம் அவனுக்குள் வருகிறது. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரா, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவ சுபாவம் மாறுமான்னு சொல்லி எப்படிப்பட்ட சொல்ல வந்து கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உன் பாவங்களை மன்னித்து நல்ல மனிதனாய் நல்ல மனுஷியாய் வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவை அறிக்கை சொல்லி விட்டுவனோ இறக்கம் பெறுவான் என்று வேண்டி சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட பாவமான சரி, பாவ சுபாவமான சரி, இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கு நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாக தெய்வீக சந்தோஷம் சமாதானத்தினால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிரப்புவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவன தேவன். அது எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட குடிகாக இருந்தாலும் சரி, இயேசு பாவ சுபாவத்திலிருந்து பாவத்தின் காரணத்தை விடுதலை கொடுத்து மெய்யான சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களுக்கு ரட்சிப்பார் என்று, ரட்சிப்பான விடுவிப்பார் என்று அர்த்தம். அவர் ரட்சிக்கிற தேவன், பாவ சுபாவத்தை விடுதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். தலையை தாழ்த்தி இயேசு நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை இருக்கிற பாவ சுபாவங்கள், பாவமான காரியங்கள் விடுதலை வேண்டும் சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கின்றார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாக சொல்லுங்க தாவே. அல்லேலூயா. இயேசுவின் வாஞ்சை, வசனத்து மேல வாஞ்சி இருக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை என் கர்த்தர் செய்யும்படியாக சொல்லுங்க தாவே. அல்லேலூயா. சொல்லுங்க தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிக்கும் அவர்களுக்கு வாஞ்சியார்களை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்து கொள்ள உயர்ந்த இடத்தில் பேச்சு வசனத்தின்படி நீ விடுவித்து இந்த பாவ சுபாவத்தில் விடுவித்து அற்புதமான காரியங்களை என் கர்த்தர் செய்யும்படியாக இருக்கிறப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே என் கர்த்தருடைய வல்லமையின் கரம், அற்புதத்தின் கரம் இந்த பாவ சுபாவத்தை விடுதலை கொடுத்த கிருபைக்காக சொல்லுங்க தாவே. ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையில விடுதலை கொடுத்து இந்த புதிய
2025 ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு அமைய பறக்கிறதுக்கு நன்றி கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு பெருகிற ஆசீர்வதிப்படியாக அனுப்பிக்கிறோம். அன்றைய உள்ளத்தில் இயேசு பிறக்கும்படியாக அனுப்பிக்கிறோம். இயேசு மீனாமந்திரப்பா கத்தப்படி செய்ய பிறக்கிறதுக்கு நன்றி கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாய் பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க, செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறாங்க, செய்கிற தொழில் ஆசீர்வதிப்படியாக இருக்கிறோம். தேவ கிருபை தாங்க முடிய சந்திருக்கு தாவே. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களுக்காக பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ அந்த தேவநாயகத்தில் பாரத்திலிருந்து ஒத்தாசை அரும்படியாக இருக்கிறோம். தேவ கிருபை தாங்கட்டும். கர்த்தர் அப்படி செய்யப்பட கிருபைக்காக சொல்லுங்க. எல்லா காரியங்களிலிருந்து பாவ சுபாவத்திலிருந்து அன்றைய சாப கட்டிலிருந்து எல்லாத்தையும் விடுவித்த கிருபைக்காக சொல்லுங்க தாவே. இன்றும் ஒரு மாற்றத்தை நீ கொடுத்து விட்ட கிருபைக்காக நன்றியோடு சொல்லியிருக்கிறோம். தேவ கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பிதாவே, ஆமென். இயேசுவே விடுவிக்கிறார் என்ற செய்தியை கூறிடுவோம். இயேசுவே விடுவிக்கிறார் என்ற செய்தியை கூறிடுவோம். விடுதலை அடைந்திடுவோம், மக்கள் மத்தியில் சென்றிடுவோம். விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், மனிதரை விடுவிக்கிறார். பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மக்களை விடுவிக்கிறார். பாவத்தின் சாபத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். பாவத்தின் சாபத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். உம் தீரம் வியாதியையும் இயேசு விடுவிப்பார் என்று உரைப்போம். விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், மனிதரை விடுவிக்கிறார். பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மக்களை விடுவிக்கிறார்.